ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே நிறைய ஆசைகள் இருக்குங்கல்ல. எனக்கு அந்த ஜாப் வேணும், எனக்கு இந்த பர்சன் கிடைக்கணும், லைஃப்பில் நான் அந்த பொசிஷனுக்கு போகணும், இந்த பொசிஷனுக்கு போகணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நிறைய ஆசைகள் இருக்கும். அண்ட் அந்த எல்லா ஆசைகளுமே நடக்கிறதுக்காக நம்ம நிறைய கடின உழைப்பு போடுவோம், கரெக்டுங்களா? நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். அண்ட் ஒரு நாள் அந்த ஆசையும் நிறைவேறிடும், நம்ம ஆசைப்பட்ட விஷயமும் நமக்கு கிடைச்சிரும். பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? சந்தோஷப்படுவோம்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. எனக்கு இப்போ இருக்க ஜாபை விட இன்னும் செமையான ஒரு ஜாப் வேணும், இந்த பர்சன் கூட இன்னும் க்ளோஸ் ஆகணும், எனக்கு இப்போ இருக்கிறத விட இன்னும் செமையாக அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு அடுத்து வேறு விஷயங்களை தேடி போக ஆரம்பிக்கிறோமே தவிர, வாழ்க்கையில் என்னைக்காவது இல்லை யாராவது எனக்கு இப்போ இருக்கிறதே போதும், நான் இப்போ இருக்கிறதே சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு இதுவே போதுங்கிற மாதிரி யாராவது யோசிக்கிறோமா? இல்லை எனக்காவது யோசிச்சிருக்கோமா? யோசிச்சு பாருங்களேன். ஸோ நம்ம இன்னைக்கு அந்த டாபிக் தான் பேச போகிறோம். இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுவோமே, பி ஹாப்பி வித் வாட் யூ ஹேவ் அப்படின்னு தான் பேச போகிறோம். ஸோ டாபிக் உள்ள போயிடலாம் வாங்க. ஸோ பேசிக்காகவே நம்ம எல்லா ஹியூமன்ஸுக்குமே தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நேச்சுரலாகவே இருக்கும். கெரியரில் ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும், ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும், லைஃப்பில் தேடல்ங்கிறது இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ எனக்கு அது வேணும், இது வேணும், அதில் எனக்கு ஆசை இருக்குது, இதில் எனக்கு ஆசை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் தப்புன்னு என்றைக்குமே சொல்ல மாட்டேன். ஐ டோட்டலி ரெஸ்பெக்ட் தட். பட் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. எனக்கு 20,000 சம்பளம் பத்தலை, 40,000 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி 40,000 சம்பளத்துக்கு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் எனக்கு 40,000 சம்பளமும் பத்தலை, 80,000 வேணும்னு சொல்லிட்டு அதுக்கும் போகிறீங்க. அப்புறம் எனக்கு 80,000 பத்தலை, 1.5 லட்சம் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கும் போகிறீங்க. அப்புறம் எனக்கு 1.5 லட்சமும் பத்தலை, 3 லட்சம் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு போகிறீங்க. 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம், 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம், 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தால் வாழ்க்கையில் எப்போங்க சந்தோஷம் இருக்கும்? எப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்? இப்படி எனக்கு அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருந்தால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, பிபி, ஹைப்பர் டென்ஷன், சுகர், அது இதுன்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் தான் வருமே தவிர ஹாப்பினஸ் ஒரு நாள் கூட வராது, சரிங்களா? ஸோ எஸ், தேடல் இருக்கிறது அவசியம் தான், ஆசைப்படுறது அவசியம் தான். பட் எனக்கு இது போதும், நான் ஆல்ரெடி ஹாப்பியாக தான் இருக்கேன், எனக்கு இதுக்கு மேலே எதுவும் வேண்டாம், எனக்கு இதுக்கு மேலே வேற ஒரு விஷயம் வேணாங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அப்பப்போ கொண்டு வாங்க. அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். பிகாஸ் சம்டைம்ஸ் நமக்கே தெரியாமல் ஒரு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஓடிட்டு இருக்கோம், குதிரைக்கு முன்னாடி ஒரு கேரட் கட்டின மாதிரி ஓடிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் நமக்கு அந்த கேரட் கிடைக்க போகிறதே கிடையாது. பட் நமக்கு அது எப்போ தெரியும்? சாகிறப்ப தான் தெரியும். ஸோ நீங்களும் மற்றவங்க மாதிரி ஏமாந்துடாதீங்க, அந்த கேரட் பின்னாடி போகாதீங்க. எனக்கு அந்த கேரட் இல்லைனாலும் பரவாயில்ல, இப்போ நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு முதல்ல அந்த இடத்துல நில்லுங்க. முதல்ல இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுங்க, அப்புறம் நம்ம இல்லாத பற்றி யோசிப்போம், சரிங்களா? ஸோ நம்ம சிவாங்கி சொல்லுவாங்கல்ல, எனக்கு இது போதும், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நீங்களும் அப்பப்போ சொல்லிக்கோங்க. எப்போல்லாம் ரொம்ப ஆசைகள் வருதோ, எப்போல்லாம் எனக்கு அது இல்லை, இது இல்லை, எனக்கு இன்னும் அது வேணும், இன்னும் இது வேணும்னு தோணுதோ, அப்போல்லாம் உங்களுக்கு நீங்கள் திரும்பி சொல்லிக்கோங்க. ஆல் இஸ் வெல் மாதிரி, இதுவும் கடந்து போகும் மாதிரி, எனக்கு இது போதும். எஸ், எனக்கு இது போதும், நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன், நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன். அஃப்கோர்ஸ் வேற ஒரு வேலைக்கு போனால் நான் இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம். பட் இப்போ இருக்க பீஸ்ஃபுல்னஸ் அப்போ இருக்குமா? சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பில் நல்லா தான் இருக்கும். பட் இப்போயே நாங்கள் நல்லா தானே பேசிகிட்டு இருக்கோம், இப்போயே எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லையே, ஏன் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகணும்? அப்படிங்கிற மாதிரி லைஃப்பை ஒரு வேறு பெர்ஸ்பெக்டிவில் அப்பப்போ யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, சரிங்களா? போதுங்கிற ஒரு ஆட்டிடியூட் அப்பப்போ கொண்டு வாங்க. அண்ட் எனக்கு இது போதும், நான் இப்போ இருக்கிறதுல ஹாப்பியாக இருக்கேன், அந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களோட லைஃப்பில் ஹாப்பினஸ் லெவல் எங்கேயோ போயிடும், உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இண்டெக்ஸ் எங்கேயோ போயிடும், உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் எங்கேயோ போயிடும். அண்ட் நீங்கள் ரொம்ப நிம்மதியாக தூங்குவீங்க ஒவ்வொரு நாளுமே. ஸோ அல்டிமேட்டாக அதுதானங்க முக்கியம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? ஸோ எல்லாரும் எப்போ ஹாப்பியாக இருங்க, உங்களுக்கு லைஃப்பில் பிடிச்ச விஷயத்த பண்ணிகிட்டே இருங்க. போதும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆட்டிடியூடையும் உங்களுக்குள்ளே விதைச்சிக்கோங்க. இது ஒரே நாளில் வர விஷயம் கிடையாது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் கொஞ்சமாக லைஃப்பை உங்களால் அப்படி பார்க்க முடியும். முதல்ல ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் ஆரம்பிங்க, அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்காக அதை அப்படியே கொண்டு போங்க. ஒரு சில வாரங்கள்லையோ இல்லை ஒரு சில மாதங்கள்லையோ உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் இருக்கிறத வச்சு நீங்கள் சந்தோஷப்பட நீங்கள் நல்லா கற்றுப்பீங்க, சரிங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். எல்லாரும் எப்போவும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் எப்போவுமே முழு மனசாக பிலீவ் பண்ணுங்கள், வாழ்க்கை ரொம்ப அழகானது. போதும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா இன்னுமே அழகாக இருக்கும், சரிங்களா? ஸோ இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. என்னோட பாட்காஸ்ட்டை பற்றி இல்லை என்னோட எபிசோட்ஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குது, கமெண்ட்ஸ் எங்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதயத்தின்.குரல் அப்படிங்கிற இதயத்தின் குரலோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் டைரக்ட் மெசேஜ் பண்ணலாம். நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஐடிக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். டாடா, பபாய்.